இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். எதிர்க்கட்சிகள் தரம் தாழ்ந்து செயல்படுகின்றன. மோடி காட்டம். ராஜ்யசபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பிரதமர் மோடி பேசினார். பாரத தேசத்தில் இருக்கும் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியையும் இந்த அரசு உறுதி செய்துள்ளது. தேச நலன், அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்கான அறிவிப்புகள் ஜனாதிபதி உரையில் உள்ளன. பெண்கள், விவசாயிகள், மீனவர் நலனுக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளோம். இந்த நூற்றாண்டின் 2வது காலாண்டு இந்தியாவுக்கு சொந்தமானது. உலக நாடுகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் வலிமை மிக்க நாடாக இந்தியா திகழ்கிறது. பொருளாதார நெருக்கடியை வென்று இந்தியா முன்னேறுகிறது. உலக பொருளாதாரத்தில் 2011இல் 11வது இடத்தில் இருந்த இந்தியா இன்று 3வது இடத்தில் உள்ளது. சர்வதேச ஒத்துழைப்பில் இந்தியா புதிய அத்தியாயத்தை படைத்து வருகிறது. வருங்காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் புரட்சி ஏற்படுத்தி வருகிறோம். பெரிய நாடுகள் எல்லாம் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய ஆர்வமாக உள்ளன. ஐரோப்பிய யூனியன், அமெரிக்காவுடன் இந்தியா செய்த ஒப்பந்தங்களை உலக நாடுகள் வரவேற்றுள்ளன. இந்தியா செய்த ஒப்பந்தத்தால் இளைஞர்கள் பயனடைவார்கள். இன்னும் பல நாடுகளுடன் விரைவில் ஒப்பந்தம் போடப்பட உள்ளது. உலக அளவில் இந்திய இளைஞர்களின் திறனுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. ஓட்டு வங்கி அரசியலில் ஈடுபடுபவர்கள் நாட்டின் வளர்ச்சியை சிந்திக்க மாட்டார்கள். எதிர்க்கட்சிகள் செய்யும் தவறுகளை சரி செய்வதிலேயே நேரம் போகிறது. இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும், ஓடிவிடக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பிரதமர்களை விட வேகமாக செயல்படுகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை. இத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருந்தும் எதிர்க்கட்சிகள் தரம் தாழ்ந்து செயல்படுகின்றன. இந்திய வளர்ச்சியை பாராட்ட மனமின்றி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளன. ஊடுருவல்காரர்களை எதிர்க்கட்சிகள் பாதுகாக்கின்றன என்று மோடி கூறினார். பார்லிமெண்டில் பிரதமரை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி. மோடியை வரவேண்டாம் என்றேன். ஓம் பிர்லா பகீர். லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் முன்னாள் இராணுவ தளபதி எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி சீன ஆக்கிரமிப்பு தொடர்பாக பேச முயன்றார். ஆனால் வெளியிடப்படாத அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேச ஆளுங்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சபாநாயகரும் அனுமதி தரவில்லை. ராகுலை பேசவிடாமல் தடுப்பதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளி செய்ததால் சபை 2 நாட்களாக அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. இச்சூழலில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி நேற்று லோக்சபாவில் பேசுவதாக இருந்தது. ஆனால் அவர் சபைக்கு வரவில்லை. பதில் சொல்ல பயந்துதான் பிரதமர் சபைக்கு வரவில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இன்றும் லோக்சபாவில் ராகுலை பேசவிடவில்லை என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் இருக்கையை பதாகைகளுடன் முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பினர். அமளிக்கு மத்தியில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை குரல் வாக்கெடுப்பு மூலம் சபாநாயகர் ஓம் பிர்லா நிறைவேற்றினார். பிரதமரின் பதில் உரை இல்லாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. லோக்சபாவில் சபாநாயகர் ஓம் பிர்லா பேசும்போது சபையில் சில எம்பிக்களின் நடவடிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் இருந்தது என கூறினார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது உரையாற்ற பிரதமர் மோடி நேற்று வருவதாக இருந்தார். அவர் வருவதற்கு முன்பு பார்லிமெண்டில் என்ன நடந்தது என்பதை நாடே பார்த்தது. காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை நோக்கி எம்பிக்கள் எப்படி சென்றனர் என்பதை மக்கள் பார்த்தார்கள். நேற்று நடந்தது பார்லிமெண்ட் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி. பிரதமர் உரையின் போது காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்பாராத சம்பவத்தை நிகழ்த்தக்கூடும். பிரதமரை தாக்க அவர்கள் சதி செய்ததாக தகவல் கிடைத்தது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தேசத்தின் கண்ணியத்தை பாதிக்கும். அது போன்ற சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பிரதமர் மோடியை லோக்சபாவுக்கு வரவேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். பிரதமரும் லோக்சபாவுக்கு வராமல் ஒப்புக்கொண்டு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதை தடுத்துவிட்டார். இதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என சபாநாயகர் கூறினார். பிச்சை எடுக்க தமிழ் உதவாது. கமல் பேச்சும் நிர்மலா பதிலடியும். வீடியோ ஆதாரத்தை வெளியிட்ட பரபரப்பு. திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியான மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்
நேற்று பார்லிமெண்டில் தனது கன்னி உரையை நிகழ்த்திய போது மத்திய அமைச்சர் நிர்மலாவை சீண்டினார். பார்லிமெண்டில் பேசப்பட்ட சில வார்த்தைகளால் எனக்கு ஆதங்கமும் கோபமும் ஏற்பட்டது. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான் தங்காய். ஒரு தெக்கத்தி அறிவுரை தங்காய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் ஹிந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் என்று கமல் பேசினார். அதாவது நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் பேசிய போது பிச்சை எடுக்கக்கூட தமிழ் உதவாது என்று கூறியதாக அவரது பெயரை குறிப்பிடாமல் கமல் தாக்கி பேசினார். இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கமலுக்கு நிர்மலா பதிலடி கொடுத்தார். அவரது அறிக்கை: தமிழ் மொழியை பற்றி நான் இழிவான சொற்களை பயன்படுத்தியதாக கமல் ஒரு தவறான தகவலை தெரிவித்துள்ளார். 2025 மார்ச் மாதம் நான் லோக்சபாவில் பேசிய போது ஏவேரா கூற்றையை தெளிவாக மேற்கோள் காட்டினேன். அது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. தவறாக திரித்து பேச வேண்டாம் என்று கமலுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தனது பார்லிமெண்ட் பேச்சையும் வீடியோவாக நிர்மலா வெளியிட்டார். டாக்டர்களை தொடர்ந்து அவமதிக்கும் திமுக அரசு, அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: முதல்வர் ஸ்டாலினின் தந்தை மறைந்த கருணாநிதி கொண்டு வந்த அரசாணை எண் 354 நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு டாக்டர்கள் 4.5 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது டாக்டர்களை சந்தித்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் டாக்டர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது அரசு டாக்டர்களின் குரலை திட்டமிட்டு மௌனப்படுத்தி வருகிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய அரசு டாக்டர்கள் இன்று தங்கள் ஊதியத்துக்காக போராட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோர்ட் உத்தரவையும் தேசிய மருத்துவ அமைப்பின் அறிவுறுத்தலையும் கூட திமுக அரசு ஒரு பொருட்டாக கருதவில்லை. அரசு டாக்டர்களுக்கு 12 ஆண்டுகளில் வழங்கப்பட வேண்டிய ஊதியப்பட்டை 4 மறுக்கப்படுகிறது. டிஏசிபி ஊதியமும் மறுக்கப்படுகிறது. இதற்கு பதிலாக திமுக அரசு டாக்டர்களை கைது செய்வது, பணியிட மாற்றம் செய்வது என தண்டித்து வருகிறது. கொரோனா பெருந்தொற்றில் உயிரிழந்த அரசு டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்திற்கு இன்னும் அரசு வேலை வழங்கவில்லை. போராட்ட களத்தில் அரசு பஸ் மோதி பலியான பச்சிளம் குழந்தை சிறப்பு டாக்டர் மணிக்குமாரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்ததோடு சரி, சுகாதாரத்துறை அமைச்சரின் அரசியல் நாடகமும் முடிந்துவிட்டது. கடந்த ஆண்டு ஜூன் மாதமே தமிழக பாரதிய ஜனதா சார்பில் அரசு டாக்டர்களுக்காக குரல் கொடுத்தோம். மக்கள் நல்வாழ்வும் டாக்டர்கள் நலமும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். ஆனால் திமுக அரசு தொடர்ந்து டாக்டர்களை அவமதித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் ஆரோக்கியம் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை கூட முதல்வர் ஸ்டாலின் உணரவில்லை. உடனடியாக அரசாணை எண் 354 அமல்படுத்த வேண்டும். டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். டாக்டர் மணிக்குமார் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அரசு டாக்டர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். தாவேக தேர்தல் அறிக்கை: தமிழக மக்களின் நம்பிக்கை. மக்கள் கருத்துக்காக இணையதளம் துவங்கிய விஜய். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் அனைத்து கட்சிகளும் முழு வீச்சில் தயாராகி வருகின்றன. கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக, அதிமுக, நாதக, தாவேக என 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைத்து பணியை துரிதப்படுத்தியுள்ளது. அதிமுக சார்பில் 10 வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கைக்காக பொதுமக்கள் பரிந்துரைகளை தெரிவிக்க வசதியாக தனி இணையதளத்தை துவங்கியுள்ளது. இது தொடர்பாக தாவேக தலைமை வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தின் வருங்காலம் நீங்கள் இல்லாமல் இல்லை. தாவேக தலைவர் விஜயின் ஆட்சி உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களுடைய பரிந்துரைகளாலும் ஆனது என கூறப்பட்டுள்ளது. அதன்படி டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026.com என்ற இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் தங்கள் பரிந்துரைகளை தெரிவிக்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஆட்சி மாற்றத்தை நோக்கியிருக்கும் தமிழக மக்களின் நம்பிக்கை என்றும் தெரிவித்துள்ளது. பனாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்டை வச்சு பெரிய கோயிலில் ரீல்ஸ், இளம்பெண்கள் அடாவடி. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த மாதம் தேரோட்டம் நடந்த சமயத்தில் 3 இளைஞர்கள் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்தனர். நாடோடிகள் படத்தில் வரும் சிங்காரி நாத்தனா, சிங்கிள் டீ ஆத்துனா, கோடு போட்ட கிளாஸில் எனக்கு ஊத்துனா என்ற பாடலுக்கு அவர்கள் டான்ஸ் ஆடியது இன்ஸ்டாவில் வைரலாகி பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்தது.
இப்போது உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் வளாகத்தில் உள்பிரகாரத்தில் விமான கோபுரம் முன் 3 இளம்பெண்கள் சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுள்ளனர். நினைத்தாலே இனிக்கும் படத்தில் வரும் பனாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்டை வச்சு என்ற பாடலுக்கும், அழகிய தமிழ்மகன் படத்தில் வரும் மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் என்ற பாடலுக்கும் அந்த பெண்கள் டான்ஸ் ஆடினர். இளம்பெண்கள் டான்ஸ் ரீல்ஸ் இன்ஸ்டாவில் வைரலாகி பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. போலீசாரும் செக்யூரிட்டிகளும் இருந்தும் யாரும் கண்டு கொள்ளாதது ஏன் என கேட்கும் பக்தர்கள் இந்து கோயில்களை திட்டம் போட்டு அவமதிக்கிறார்களா என சந்தேகம் கிளப்புகின்றனர். பெரிய கோயிலின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் நடந்து கொண்ட இளம்பெண்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். இது பற்றி போலீசாரிடம் கேட்டதற்கு தங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றனர். சிதம்பரம் கோயில் டான்ஸ் ரீல்ஸ் வைரலான போதும் இதே பதிலைத்தான் போலீசார் கூறினர். பூமியை தாக்கப் போகும் சூரிய புயல், இந்தியாவுக்கு என்ன ஆபத்து வரும்? இஸ்ரோ தீவிர கண்காணிப்பு. சூரியனில் அவ்வப்போது ஏற்படும் வெடிப்புகள் சூரிய புயல் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய புயல் பூமியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாசா, இஸ்ரோ போன்ற சர்வதேச விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆராய்ந்து வருகின்றன. சூரிய புயல் நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறிந்து எச்சரிக்கை வழங்க இந்தியாவின் ஆதித்யா L1 என்ற சூரிய கண்காணிப்பு விண்கலம் பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சூரியனில் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. சூரியனின் மேற்பரப்பில் ஆக்டிவ் ரீஜியன் 4366 என்ற பகுதியில் இந்த சக்தி வாய்ந்த சூரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இது அதிக வலிமையான X வகை வெடிப்பு என்று நாசா தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்பு பூமியின் அயனோஸ்பியர் வளிமண்டலத்தை பாதித்து ரேடியோ அலைகள் துண்டிப்பு, GPS சேவையில் இடையூறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். சூரிய புயலின் வலிமை A, B, C, M மற்றும் X என 5 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் A, B மற்றும் C வகை சூரிய புயல்கள் சிறிய அளவிலான சீற்றங்கள் ஆகும். இது பூமியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே சமயம் M மற்றும் X வகை சூரிய புயல்கள் பூமியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. குறிப்பாக M வகையை காட்டிலும் அதிக வலிமை வாய்ந்த X வகை சூரிய புயல் ஏற்படும் போது பூமி முழுவதிலும் ரேடியோ சிக்னல்கள் துண்டிக்கப்படலாம். செயற்கைக்கோள்களில் சேதம் ஏற்படுவதோடு மின்சார கட்டமைப்புகளும் முடங்கி போகலாம் என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 4 நாட்களாக X வகை சூரிய புயலால் சூரியனில் சீற்றங்கள் காணப்படுகிறது. இதனால் இந்தியாவில் உள்ள செயற்கைக்கோள்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. குறிப்பாக சூரிய புயலால் ரேடியோ அலைகள் பாதிக்கப்பட்டு டிவி, விமான சேவை, கப்பல் போக்குவரத்து, GPS எனப்படும் இருப்பிடம் காட்டும் சிக்னல்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படலாம் என்றும் இஸ்ரோ கூறியுள்ளது. இதனால் 50க்கும் மேற்பட்ட இந்திய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இது குறித்து இஸ்ரோ டெலிமெட்ரி டிராக்கிங் பிரிவு இயக்குனர் அனில்குமார் கூறுகையில், சூரிய புயலால் ரேடியோ அலைகளுக்கோ அல்லது சேட்டலைட்டுகளுக்கோ ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை சரி செய்ய அவசர திட்டங்கள் தயார் நிலையில் உள்ளது என தெரிவித்தார்.